ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பேரு. நாம இன்னைக்கு உள்ள பார்க்க போகிறது இப்போ அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க மதகஜா படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த உள்ள பார்க்க போகிறோம். இந்த படம் 2021 கன்னட இண்டஸ்ட்ரியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஆக்ஷன் பேக் ட்ராமா தான் இந்த மதகஜா. இந்த படத்தில் லீடிங் ரோலில் ஸ்ரீமுரளி, தேவயானி, ஜெகபதி பாபுன்னு மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி வந்திருக்கு, ஒரு நல்ல ஆக்ஷன் பேக் ட்ராமாவை எடுத்திருக்காங்களா, படத்தோட தமிழ் டப்பிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த உள்ள பார்த்துடலாம். அதுக்கு முன்னால் இந்த படத்தோட கதை என்னங்கிறத பார்த்துருவோம். படத்தோட ஓப்பனிங்லேயே நம்ம ஜெகபதி பாபுக்கும் தேவயானிக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய பிறக்கும் போதே கொலை பண்ணுறதுக்காக ஆப்போசிட் கேங்கை சேர்ந்த எல்லாருமே வீட்டுக்கே தேடி வந்து கொலை பண்ண முயற்சி பண்ணுறாங்க. அங்கேருந்து நம்ம தேவயானி அந்த குழந்தையோட தப்பிச்சு போய் வழியில் வர ஒரு பூம்பூம் மாட்டுக்காரன் கிட்டக்க அந்த குழந்தைய ஒப்படைச்சு இந்த குழந்தைய எப்படியாவது வந்து பாதுகாப்பாக வளங்க, இங்கேருந்து அவன் சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கொடுத்துட்டு இந்த செயலை இவங்க அப்பா கிட்டையும் அந்த கேங்கு கிட்டையும் குழந்தை இறந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இந்த செயலை குழந்தைய கொண்டுட்டு போனால் அந்த பூம்பூ மாட்டுக்காரன் காசியில் கொண்டு அந்த குழந்தைய வளர்க்க ஆரம்பிக்கிறான். அந்த குழந்தைக்கு சூர்யா அப்படிங்கிற மாதிரி பேர் வைக்கிறாங்க. ஸோ வருஷத்துக்கு ஒருக்க தேவயானி கிட்ட வந்து குழந்தை இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கான், இப்படிலாம் வந்து நல்லா வளர்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் தேவயானியை பொறுத்தளவுக்கு அந்த ஊரில் நல்லா தான் வளர்றான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ காசிலுமே ஒரு ரவுடி பையனாக தான் வளர்றாரு. ஒரு கட்டத்தில் வந்து நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு நில பிரச்சனைக்காக வந்து சொந்த ஊருக்கே திரும்பி வந்து தன்னோட அப்பா கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தன்னோட அப்பா தான் இது அண்ட் தன்னோட அம்மா தான் இது அப்படின்னு நமக்கு ஹீரோக்கு தெரிய வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது, அண்ட் ஆல்சோ அவங்க அம்மா பிறந்த பாசத்தை வச்சு அவனோட ஆட்டிடியூட்லாம் வச்சு இவன் அப்பா மாதிரியே பண்ணுறானே அப்படிங்கிறது ஆரம்பத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக கெஸ் பண்ணுறாங்க. கடைசி இவன் தான் நம்ம பையன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வரப்போ நடக்கிற ட்ராமா என்ன. அண்ட் அந்த ஊரை பொறுத்தளவுக்கு ரெண்டு பேருமே அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கான காரணம்னு பார்க்கும்போது இந்த நிலமும் தண்ணி தான் அவங்களுக்கு பிரச்சனை. ஸோ இதனால் ரெண்டு பேருமே அடிச்சுக்கிட்டு இருக்க இவங்களுக்கு இந்த சண்டையை தீர்த்து வைக்கிறதுக்கு நம்ம ஹீரோ என்னென்ன ஹெல்ப் பண்ணுறாரு, கடைசி இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆச்சா இல்லையா, அண்ட் தன்னோட குடும்பத்தோட சேர்ந்து வாழ்ந்தாரா இல்லையாங்கிறதா அந்த படத்தோட மொத்த கதையினே சொல்லலாம். இப்போ இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நான் கதையை சொல்லும் போதே உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் செட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். வழக்கமான கன்னட படங்களில் வர அந்த மாஸ் மசாலா கலந்த கமர்ஷியல் படம் எப்படி எடுப்பாங்களோ அதே டெம்ப்ளேட்டில் தான் இந்த படத்தையுமே எடுத்திருப்பாங்க. ஸ்டோரி அப்படிங்கிறதுமே ஒரு ரொட்டீன் டெம்ப்ளேட் தான். இந்த கதை அப்படிங்கிறது வழக்கமாக கன்னட படங்களில் நிறைய படங்களில் யூஸ் பண்ணுற டெம்ப்ளேட் தான். அதே வரச்சமாவை தான் திருப்பி அரைச்சிருக்காங்க. பட் ஒரு ஆக்ஷன் பார்க்க இவங்க என்ன ட்ரீட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது விஷுவலி ஒவ்வொரு ஸ்டண்ட் போர்ஷன்ஸை நல்லா கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. அதில் வர பின்னணி இசையுமே சூப்பராக இருக்குது. பட் நம்ம ஹீரோக்கு கொடுக்குற அந்த மாஸ் பில்டப் எல்லாமே கொஞ்சம் ஓவர் டோஸாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக எல்லாருக்குமே கிரியேட் ஆகும். பட் இந்த மாதிரியான கமர்ஷியல் ஆக்ஷன் ட்ராமாக்கு இதுதான் டெம்ப்ளேட், இதை வச்சு பண்ணால் மட்டும்தான் ஆடியன்ஸ் அதை ஏற்றுப்பாங்க. அதை கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். இதை தாண்டி அண்ட் சென்டிமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அம்மாவுக்கும் பையனுக்கும் இருக்கிற அந்த பாண்டிங் சூப்பராகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அண்ட் தேவையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த படத்தில் ஒரு எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். அந்த எமோஷன் போர்ஷன்ஸில் அந்த அழுதுகிட்டே அதுலேயுமே வந்து வருஷத்துக்கு ஒருக்க அந்த பூம்பு மாட்டுக்காரன் வரும்போதெல்லாம் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்க பாருங்கள். அந்த அளவுக்கு ஒரு எமோஷனாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லேயே காமிச்சிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ஹீரோ நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் வீடுக்கு வந்ததுக்கப்புறம் வர அந்த போர்ஷன்ஸ்லையுமே சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல அந்த காஸ்டியூம்ஸே நல்லா வயசான ஒரு காஸ்டியூம் கொடுத்துருப்பாங்கல்ல, அதுவுமே அந்த கேரக்டருக்கு நல்லாவே அடாப்ட் பண்ண மாதிரி சூப்பரான ஒரு லுக்கு கொடுத்துருந்தாங்க. இதுக்கப்புறம் இந்த படத்தில் வர ஹீரோயினோட பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது ஹீரோயினுக்கு பெரிய லெவலில் இந்த படத்தில் இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு சில இடங்களில் சின்னதாக வந்துட்டு போவாங்க. அது பார்க்கறதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்ததுமே அண்ட் ஆல்சோ ஹீரோயினுக்குள்ளே அந்த சின்ன போர்ஷன்ஸுமே நல்லா இருந்துச்சு. ஆனால் பெரிய லெவலில் இம்பார்ட்டன்ட் பண்ணுற மாதிரியான ரோல் தான் இந்த படத்தில் அவங்களுக்கு கிடையவே இல்லை. செகண்ட் ஹாஃப்லையுமே சின்னதாக ஒரு இடத்துல யூஸ் பண்ணிக்கிட்டு அண்ட் கிளைமேக்ஸ் ஒட்டி ஒரு இடத்துல யூஸ் பண்ணிட்டு முடிச்சிருப்பாங்களே தவிர ஹீரோயினுக்கு பெரிய லெவலில் இந்த படத்தில் இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஜெகபதி பாபுவோட பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது வழக்கமாக ஒரு வில்லனாக வந்து பண்ணுவாப்ல. ஆனால் இந்த படத்தில் ஒரு பாசிட்டிவான ரோல் தான் சொல்லுவேன். ஆனால் அந்த பாசிட்டிவ் ரோல் தான் இவருக்கு நல்லா செட் ஆகுது. வில்லன் கூட அந்த அளவுக்கு சூட் ஆகலன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தில் அந்த அளவுக்கு சூப்பராக வந்து ஒரு பாசிட்டிவ் ரோலில் நல்லா நடிச்சு கொடுத்துருக்காப்ல. அண்ட் வில்லனாக வர ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கும்போது சூப்பராக இருந்துச்சு. கேஜிஎஃப் படத்தில் வருவார் பார்த்தீங்களா, அவர் தான் மெயின் வில்லனாக லாஸ்ட்டு வருவார். அவரோட சீன் செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் தான் வந்தாலுமே அது வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண மாதிரியான ஒரு ஃபிக்ஷனல் கதாபாத்திரமாக தான் ஆட் ஆகும். ஸோ அந்த சைடில் அவருக்கும் ஒரு பையன் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. இருந்தாலும் அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த மாதிரியான ஆக்ஷன் படங்களில் லாஜிக்லாம் எதிர்பார்க்க முடியாது. எப்போ யார் வந்து உள்ளில் ஜாயின் ஆனாலும் நம்ம ஏற்றுக்கணும். அப்படி தான் இந்த படத்தில் வர அந்த கேரக்டரும் இருக்கும். ஸோ இப்படி ஓவராலாக ஒரு வழக்கமான ஒரு ஆக்ஷன் பேக் ட்ராமா தான். முடிஞ்சால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 மணி நேரம் போல் அப்படின்னா ஒரு நேரம் செலவிடக்கூடிய ஒரு படம் தான். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 2.5 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். ஒரு ஆவரேஜான ட்ராமா, ரொட்டீன் டெம்ப்ளேட், அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு படத்தை பார்த்துக்கோங்க.